ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இடியம். புட் சம்திங் ஆன் ஐஸ். புட் சம்திங் ஆன் ஐஸ் அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் பாருங்க. டு டிலே டூயிங் எனிதிங் அபவுட் அ பிளான் ஆர் ஐடியா. ஒரு திட்டம் அல்லது யோசனையை தாமதப்படுத்துதல், அதை செயல்படுத்துவதில் தாமதப்படுத்துதல். டு do nothing about a plan or suggestion for a period of time. ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம அதை பற்றி எதுவுமே செய்யாமல் இருத்தல். ஒன்று செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம்ல, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதை எதுவுமே செய்யக்கூடாது. அதில் அந்த திட்டத்தை பற்றி எதுவுமே நம்ம செய்யக்கூடாது, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு அமைதியாக அதை அப்படியே கிடப்பில் போட்டுருவோம் இல்லையா, அதை தான் put something on ice அப்படின்னு நம்ம சொல்லுவோம். When something is literally put on ice, it is kept in a state that will preserve its freshness and safety for a period of time. ஏதாவது ஒன்றை நம்ம ஐஸில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா எதுக்காக வைப்போம், நம்ம அது எப்படி இருக்குதோ அதே நிலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வைப்போம். அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறிடக்கூடாது. அடுத்தது அது பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும், ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அதை பாதுகாத்து வைக்கணும். ஒரு மீனையே நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது கெட்டு போயிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வைப்போம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட கால அளவில். அதே மாதிரி தான் ஒரு திட்டம் அல்லது ஏதாவது ஒரு யோசனை எந்த மாற்றமும் செய்யாமல் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படியே வைத்து விடுதல், கிடப்பில் போட்டு விடுதல். அதுதான் நம்ம put something on ice அப்படின்னு சொல்லலாம். They decided to put the project on ice until they hire a new project manager. புதிய ப்ராஜெக்ட் மேனேஜரை அவங்க வேலைக்கு அமர்த்தும் வரை இந்த ப்ராஜெக்டை அவங்க கிடப்பில் போடுவதற்கு முடிவு செய்து விட்டனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி எதுவுமே செய்ய மாட்டாங்க, அந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்க மாட்டாங்க, அதை அப்படியே நிறுத்தி வச்சிருவாங்க. What happened to the road repairs? Have they been put on ice again? அந்த ரோட் ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதை பற்றி என்ன ஆச்சு, திருப்பி அதை கிடப்பில் போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. We had to put out house construction on ice during the coronavirus pandemic. கொரோனா வைரஸ் பேண்டமிக் அப்போ நாங்கள் எங்களுடைய வீடு கட்டும் திட்டத்தை கிடப்பில் போட வேண்டியதாக இருந்தது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். தொடர்ந்து செய்ய முடியலை, நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இப்போ டு புட் சம்திங் ஆன் ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மீனிங் சினானிம், அதே பொருள் கொண்ட மற்ற ஃப்ரேஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா புட் சம்திங் ஆன் பேக் பர்னர் அப்படின்னு சொல்லலாம். புட் சம்திங் ஆன் பேக் பர்னர் அப்படின்னாலும் இந்த புட் சம்திங் ஆன் ஐஸ் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஒரு திட்டத்தையோ ஒரு யோசனையோ செயல்படுத்தாமல் கிடப்பில் போடுதல். செட் ஆர் புட் சம்திங் அசைடு, ஒன்றை தள்ளி வச்சிடறது, ஒதுக்கி வச்சிடறது. கிவ் சம்திங் அ ரெஸ்ட், அதுக்கு ஓய்வு கொடுத்துட்றோம் அப்படின்னா அதை நம்ம செயல்படுத்தாமல் இருக்கிறோம், அதை தொடர்ந்து செய்யாமல் இருக்கிறோம், அது எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சிடறோம் அப்படின்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம புட் சம்திங் ஆன் ஐஸ் அப்படின்னா மீனிங் என்ன, அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.